ஓம் நம சிவாய. அனைவருக்கும் அன்பு தெய்வ மகளின் வணக்கம். கார்த்திகையில் மாலை விளக்கேற்று, மார்கழியில் அதிகாலையில் விளக்கேற்றுன்னு சொல்லி நம்மளோட முன்னோர்கள் நமக்கு நிறையவே சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் வருகிற திங்கட்கிழமை கார்த்திகை 1ங்க. கண்டிப்பா எல்லாருமே விளக்கேற்றுங்க. மாலை நேரத்துல வாசல்ல நவம்பர் 17 நமக்கு கார்த்திகை 1ஆக அமைஞ்சிருக்குங்க. கண்டிப்பா வீட்டுல எல்லாருமே விளக்கேத்துங்க. மாலை நேரத்துல கண்டிப்பா வாசல்ல விளக்கேத்துங்க. ஏன்னா வாசல்ல தான் குலசாமியும் முன்னோர்களும் இருக்காங்க. நம்மளோட முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பண்பாடுகளை நாம் மறக்க கூடாதுங்க. சில பேர் பாத்தீங்கன்னா யூடியூப் பார்த்து எத்தனோ விஷயங்கள் பண்றீங்க, தப்பு இல்லைங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு முன்னால நம்மளுடைய அம்மா அப்பா சொல்லி கொடுத்த பண்பாடுகளை நடைமுறைக்கு கொண்டு வாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பண்பாடுகளை நடைமுறைக்கு கொண்டு வாங்க. குருமார்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, எத்தனோ விஷயங்கள் நம்ம கண்முன்னே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அதெல்லாம் நாம் மறந்துடுவோம். யூடியூப் பார்த்து இதை பண்ண அதை பண்ண இதை பண்ணான்னு பண்றீங்க, தப்புங்க. பண்ணுங்க, தேவைக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கும் மேல ஒரு படி மேல போய் நம்மளுடைய முன்னோர்கள், நம் குருமார்கள், நம்முடைய குலசாமி, நம்மளுடைய அம்மா அப்பா சொல்லி கொடுத்த பாதையில நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு போங்க. முன்னோர்களை எப்பொழுதும் மறுக்காதீங்க. ஏன்னா அவங்க கொடுத்த உயிர் தான் இது. ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்த பண்பாடுகளை தான் நம்ம கடைபிடிக்கணும். அந்த வரிசையில கார்த்திகையில் மாலையில் விளக்கேற்று, மார்கழியில் அதிகாலையில் விளக்கேற்று சொல்லி சும்மாவா சொல்லியிருக்காங்க. விளக்கேற்றுங்க. நம்மளுடைய வீடு ரொம்ப நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். எப்படி ஜோதியாக அந்த இருட்டில கார்த்திகை மாலையை பார்த்தீங்கன்னா, நம்ம வாசல்ல விளக்கேற்றும் போது அது எவ்வளவு ஜோதி அழகா இருக்கோ, அவ்வளவு அழகு. ஜோதினா அழகுதானேங்க. அதே மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையும் அவ்வளவு அழகா வெளிச்சமா இருக்கு. கண்டிப்பா கடைப்பிடிங்க. திங்கக்கிழமை மாசம் முழுவதும், திங்கக்கிழமையில இருந்து மாசம் முழுவதும் கார்த்திகையில மாலை நேரத்துல விளக்கேத்துங்க. கண்டிப்பா ஏத்துங்க. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அடுத்த மாசம் அந்த குருகுடன் வந்துருச்சு மார்கழி. காலையில கண்டிப்பா விளக்கேற்றணும். ஏன்னா அப்பதான் நமக்கு 30 தேவர்கள் 3 தேவர்களும் வருவாங்க. சரிங்களா? முதல்ல நம்ம கார்த்திகையில மாலை நேரத்தை விளக்கேற்றலாம். பகவானுடைய பரிபூர்ண ஆஸ்வாதமும் நமக்கு கிடைக்கும். எத்தனை பேர் சபரிமலைக்கு மாலை போடுவாங்க, முருகப்பெருமானுக்கு மாலை போடுவாங்க இல்லைங்களா? அது அப்படி அற்புதமான அந்த மாசத்துல கண்டிப்பா வாசல்ல விளக்கேத்துங்க. முன்னோர்களுக்கு நன்றியும். இந்த பண்பாடெல்லாம் கத்துக் கொடுத்த முன்னோர்களுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்றேன். நன்றி. நம்ம சிவாய போற்றி, முருகப்பெருமானையே போற்றி வச்சு, முருகரையே போற்றி, சாமியே தரு. நன்றி.